பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பழமொழி கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. இவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை விட பொறுமையுடன் காத்திருந்து சரியான நேரத்தில் செயல்படுவாங்க. அந்த பொறுமை இவர்களுடைய மிக பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு. சில நேரங்களில் தாமதமாக வெற்றி கிடைத்தாலுமே அது நிலையான வெற்றியாக இருக்கும். இப்படிப்பட்ட கடகராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இந்த ஆடி மாதம் உங்களுடைய தொழிலில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும், எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி என்றாலே அன்பு, பாசம், கருணை, குடும்பப்பற்று என்று சொல்லலாம். மனதார நேசிக்கக்கூடிய குணமும் பிறவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மென்மையும் இவர்களுடைய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியை பற்றி பார்க்கும்போது சந்திரனுடைய ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க அன்பு, பாசம், குடும்ப பொறுப்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுடைய மனநிலையை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படுவதாலும் சில நேரங்களில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். ஆடி மாதம் என்பது அம்மனுடைய வழிபாட்டிற்கும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கடக ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தா சந்திரன். இதனால் மனம், உணர்ச்சி, பாசம், கருணை ஆகியவை இவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. குடும்பமே உலகம் என்று நினைக்கக்கூடியவங்க தான் கடகராசியில் பிறந்தவங்க. மற்றவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அது முழுமையாக முடிக்க முயற்சி செய்வாங்க. பொய் பேசுவதை விரும்ப மாட்டாங்க. ஆன்மீக விஷயங்களில் இயல்பாக ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். ஆடி மாதம் பல மற்ற மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம். நீண்ட காலமாக எதிர்பார்த்த சில விஷயங்களில் நீங்கள் பொதுவான ஒரு முன்னேற்றம் காணலாம். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுகள் தொடங்கலாம். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பண வரவு இருந்தாலுமே செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது நல்லது. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் வரலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வரலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாகக்கூடியதாகவும் கணக்குகளை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும். இந்த மாதத்தில் தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். பெரிய முதலீடுகளை அவசரமாக செய்யாமல் நன்கு ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக பேசினால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு, சனி, ராகு, கேது என கிரகங்களுடைய பயிற்சியை வைத்து வருட பலன்கள் சொல்லப்படுது. சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை வரும். குரு பயிற்சி 12 முதல் 13 மாதங்களுக்கு வரக்கூடியதாகவும் சொல்லப்படுது. ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறை வரும். ஒவ்வொரு மாதமும் சூரியன் இருக்கக்கூடிய நிலையை வைத்து தான் மாத பயிற்சி கணக்கிடப்படுது. ஆடி மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணவரவு வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனாதிபதி ராசியிலேயே அமர்ந்து உச்ச குருவோடு இணைஞ்சிருக்காரு. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு 15 நாட்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. முதல் 15 நாட்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல விதமான தன்மைகள் ஏற்படலாம். சகோதரர்களால் லாபம் உங்களுக்கு உண்டாகலாம். சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு ஜெயம் ஏற்படும். உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஏற்படலாம். அடுத்த 15 நாட்களில் சகோதரர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. சந்தோஷமான செலவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாக்கியங்களை அனுபவிக்க தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய சனியை இந்த காலத்தில் குரு சுக்கிரனை பார்க்க போகிறார். இது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். 9ஆம் இடம் என்பது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்குது. காசி, கங்கைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு
உண்டாகக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. மகா பெரியவர் ரமணர் போன்ற மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மறைந்த மூத்தவர்களுடைய அனுஷ்டானங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏற்கனவே இருந்து வந்த சோகங்கள் தீரும். படிப்படியாக கிரகங்கள் மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகலாம். கடந்த காலத்தில் நிறைய விரயங்களை சந்தித்த நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. யோகமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் தொழில் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏளனமான பார்த்தவர்கள் இனி அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அலுவலகம் சுற்றுப்புறம் வீடுகளில் நல்ல ஒரு மரியாதை உண்டாயிருக்கு. மன அழுத்தம் தீரக்கூடிய வகையில் இருக்குது. நிறைய நன்மைகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு காலம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தொட்டது துலங்கக்கூடிய காலமாக இருக்கலாம். தந்தை வழி நன்மைகள் ஏற்படலாம். 9ஆம் இடத்துல இருந்து சனியால் உங்களுக்கு பெற்றோரிடம் சிறு மன வருத்தம் ஏற்படக்கூடிய வகையில் அந்த நிலைமை பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. யாரையுமே நீங்கள் முழுமையாக நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். கோபத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். குடும்ப விஷயங்களை வெளியாட்களுடைய அதிகமாக பகிர வேண்டாம். தேவையில்லாத கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வாகனங்கள் ஓட்டும்போது விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடு, சிவபெருமான், அபிராமி அம்மன், துர்க்கை அம்மன், சந்திர பகவான் தொடர்பான பிரார்த்தனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில் தரிசனம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வழங்குதல் நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம், துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுதல், வீட்டில் தீபமேற்றி லலிதா சமஸ்கிராமம் அல்லது தேவார பாடல்கள் கேட்பது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பொறுமையை இழக்காதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க. குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுங்கள். சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது நல்லது. உடல்நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. தினமுமே சிறிது தியானம் செய்யுங்கள். இறை நம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகளை பயமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள். நேர்மையை விடாதீங்க. பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் தொடங்க வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வேலை மற்றும் ஓய்வுக்கு சமநிலை கொடுக்க வேண்டும். நல்ல எண்ணத்துடன் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்கினீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடகராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஆடி மாதம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய வகையில் உங்களுடைய மன உறுதியும் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களையும் தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த துறையில் நீங்கள் பிரவேசித்தாலும் அங்கு உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடியவங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையுமே முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க. உங்களுடைய மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களை வலுவிழக்க செய்யக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகனாக இருக்கார். ஒருவருடைய மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறார் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடித்து விடுவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரன் கட்டகாரனாக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்பக்கூடியவங்க தான். 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு ரொம்பவும் நன்மை தரும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாக கூட மாறி யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இந்த கடகராசி பிறந்திருப்பதால் சந்திரனுடைய ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு ரொம்பவும் நல்லது. அந்த வகையில் நீங்கள் லலிதா பரமேஸ்வரியை வழிபாடு செய்து வரலாம். இதனால் உங்களுக்கு உங்களுடைய உடல்நலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மாற்றம் யோகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.